வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்தது, ஆமாம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்தது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்தது, அது இல்லாமல் கோல்டு M6 கோல்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்விட்டரில் வந்துட்டு நிறைய வந்து கலந்துரையாடல் வந்து போயிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபாலோவர் அருண் பாண்டியன் இஷ்டலிங்கம் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று அனுப்பிச்சாருங்க. அனுப்பிச்சிட்டு இது வந்து புல் பேக்கா, இது வந்து என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டார். அவர் கேட்ட உடனே வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, என்ன ட்ரெண்டுன்னு கேட்டேன். ஏன்னா பிகாஸ் அவர் வந்து இந்த சைடில் லெவல்ஸ் எதுவுமே இல்லை, இது என்ன சார்ட்டுன்னு தெரியல, வெறும் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காரு. இது ஓகே பக்கா. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே வந்ததுனாலே ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட கோல்டில் தான் நடக்குது, US 30 தான் நடக்குது, சில்வரில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் ஆகுங்க. அப்போ இதை பார்த்தோன்னே வந்து கீழே வந்தது, இது புல் பேக்கா, கேன் ஐ என்டர் எ பை ட்ரேட் ஹியர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி. இது இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருந்தது இந்த சார்ட்டில். அப்போது நான் என்ன கேட்டேன், ட்ரெண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா உடனே வந்து இம்மிடியட் ரிப்ளை வந்து அப் ட்ரெண்டு அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணிட்டார். சரி, அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது புல் பேக்காக கூட இருக்கும், மேலே வரைக்கும் போயிட்டு புல் பேக் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ கேன் வெரி வெல் என்டர், பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது வரைக்குமே வந்து சார்ட் எதுன்னு நானும் கேட்கல, அவரும் வந்து அதை பற்றி பேசலை, சொல்லிக்கல. பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபைனலாக இந்த இடத்துல அவர் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிருக்குது. இங்கேருந்து கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணிடுது, ப்ரைஸு மேலே போகவே இல்லை. இங்கேருந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டு போன மார்க்கெட்டு பொறுமையாக கீழே வந்துகிட்டு இருக்குதுங்க. ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இது புல் பேக்காக இருக்கும், இந்த அப் ட்ரெண்டுடைய புல் பேக்காக இருக்கும், இப்படி மேலே போகுங்கிறது தான் ஐடியா. இது வரைக்குமே லெவல்ஸ் எதுவுமே சொல்லலை, என்ன சார்ட்டுன்னு சொல்லலை, நானும் கேட்கல. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா பாடி வந்து கீழே வந்து இங்கேயே க்ளோஸ் வச்சிச்சு. அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிச்சு. அட்லீஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த லைனில் வந்து என்ட்ரி பண்ணோம்னா கூட இந்த பாடியில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை விட்டு வெளியில் வந்துட்டாப்பில். வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த மெசேஜ் வந்து ஃபைனலி ஸ்டாப்லாஸ் ஹிட், பட் ஐ காட் ஸ்ட்ரகிள்ட் இன் தட் சர்க்கிள், வேறு வெதர் டு ஹோல்ட் ஆர் எக்ஸிட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக பாடி கீழே வச்சதுன்னா, க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, இதுக்கப்புறமா வந்து நான் வந்து கேட்குறேன், ஏங்க அது என்ன சார்ட், அது வந்து ஈரோ USDயா என்ன, வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் என்ன சொல்கிறார், 49,800 கால் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டியோடைய 49,800 கால் ஆப்ஷன். இது இன்றைக்கி வீடியோ நீங்கள் போடும்போது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருங்க. அப்போது 49,800 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை பார்த்த உடனே நான் வந்து என்ன கேட்டிருந்தேன், இது மாதிரி வந்து மேலே போயிருந்தது, கீழே வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து மேலே போய் கீழே வந்துட்டு என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி வந்து கேட்டிருக்காரு. இதை மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து இது வந்து நினைக்கலாம். பட் இந்த சார்ட்டை பார்த்தோன்னே எந்த லெவலு எதுவுமே இல்லை, என்னன்னே தெரியாமல் இதை பார்த்தோன்னே வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, ட்ரெண்டு என்னன்னாலே இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் போயிடணும். இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, 1 hour. 1 hourல வந்துட்டு என்ன நடந்துருக்குது, ஓ மை காட். இதில் என்ன ட்ரெண்டு தெரியுது உங்களுக்கு, மேலே போன ப்ரைஸு, அப் ட்ரெண்டில் இருந்த ப்ரைஸு ஒரே அடியாக வந்து கீழே வந்து விழுந்துருக்குது. என்றைக்கு, எலெக்ஷன் டைமில் 4ஆம் தேதி வந்து விழுந்துருச்சு. விழுந்த மார்க்கெட்டு அப்படியே இந்த இடத்துல இருக்குது. இது எப்படி அப் ட்ரெண்ட் ஆகும்? ஒருவேளை நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் எடுத்துகிட்டு, இந்த ஃபியூச்சர் சார்ட் வந்துட்டு இங்கிருந்தே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, அதனால் அப் ட்ரெண்டு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இதுக்கு பவர். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன் ஃபியூச்சரை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, 48,900 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்தோடனே அந்த ஃபியூச்சருடைய பவர் முடிஞ்சு போச்சு. இந்த ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளார என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். 1 hourல என்ன ட்ரெண்டு,
1 ஹவரில் ஒரு பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுது, பட் ஆனால் ரெக்கவர் ஆகலை. இங்கே வரைக்கும் போச்சு. இந்த லெவல்லையே நம்ம வந்து இது குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவோம். இந்த லெவல்லையே வந்து ரிஜெக்ட் ஆகணும். பட் ஆனால் ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலும் அவன் பிரேக் பண்ணவே இல்லை. எத்தனை நாளாக பிரேக் பண்ணல? நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டர் ஐடியா கிடைக்கும். கீழே வந்துட்டு மேலே போனால் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, இது 8, 9 லீவு, 10ஆம் தேதி அங்கே தான் இருக்கிறான். கொஞ்சம் மேலே போனால் மறுபடியும் உள்ளேயே வேண்டாம், கேட்டுக்குள்ளே வந்துட்டான். இது 11ஆம் தேதி அங்கே தான் இருக்கிறான். இது 12ஆம் தேதி. இதில் எங்கே நீங்கள் அப் ட்ரெண்டு கண்டுபிடிச்சிங்க? எப்போவுமே நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னா இப்படி மேலே போச்சா இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். இப்படியே தான் மேலே போகும். எப்படி சொல்லலாம், நிஃப்டி இப்போ தான் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தீங்க, இது பாருங்கள், இதான் அப் ட்ரெண்ட். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். ஃப்யூச்சரையும் ஆப்ஷன்ஸையும் ரெண்டுத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்யூச்சர் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்யூச்சரை பார்க்கலாம். ஒருவேளை ஃப்யூச்சர் நான் பார்க்குறதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது தான், மற்றபடி எனக்கு இதில் வந்து வேலை இல்லை, நான் ஆப்ஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண உடனே இதில் வேலை இல்லைங்க உங்களுக்கு. உங்களுடைய வேலை எல்லாமே வந்து இதில் தான். இதில் என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்கு நீங்கள் அங்கே பார்க்கணுன்னே அவசியமே இல்லை. இந்த சார்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். இதில் என்ன ட்ரெண்டு போகுது, இதை நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது வந்து என்ன ஆகுது, கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒன்றும் மேலேயும் போகல கீழேயும் போகல. கீழே வந்தான்னா மேலே போகிறான், மேலே போனான்னா கீழே வர்றான். அப்போது என்ன பண்ணலாம், நடுவில் எங்கேயுமே வந்து ட்ரேட்லாம் எடுக்கவே கூடாதுங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரானோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாச்சும் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறவராக இருந்ததுன்னா இந்த மூவை பார்த்துறீங்களா, இதை அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட 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 கடன்னு மேலே போச்சுன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வரும், இப்படி கீழே வரும் ப்ரைஸு, திரும்பவும் வந்து மேலே கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போயிடுவோம். ஒன்று ஃபெயில்டு ஹையாக இருக்கும், இல்லைனா ஈக்குவல் ஹையாக இருக்கும், அதுலேருந்து கீழே வந்துடுவோம். இந்த எக்ஸாம்பிள் காட்டவா, நான் என்ன பண்ணுவோம், சரி கோல்டு எடுப்போம். இப்போ அந்த கோல்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. கோல்டு எம்சிஎக்ஸில் எப்படி வந்து காமிக்கிறான்னு தெரிலங்க சிக்னல், அதை பாருங்கள். அது ஒன்றும் மாறவே மாறாது. மேலே கட கட கடன்னு போனான்னா குரூப்பில் டூப்பு கேண்டில், மறுபடியும் வந்து கடன்னு மேலே போனான்னா 2 கேண்டில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தானா, மேலே மறுபடியும் புஷ் பண்ணானா ஈக்குவல் ஹைக்கு வரல, ஃபெயில்டு ஹை, ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டான் ஈக்குவல் ஹைக்கு. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆனால், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்ட்ரகிளே வந்து இங்கே தான் ஆகும். இந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போயிடுவான்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. இந்த ஒரு வேளை செல் ட்ரேட்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கான இடம் இது. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இங்கே. அந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மேலே போகிறானா கீழே போகிறானான்லாம் தெரியாது, பட் ஆனால் ஸ்ட்ரகிள் இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்தான், இந்த இடத்துக்கு வந்து நின்ட்டான் பார்த்தீங்களா. அப்போ இந்த கோல்டு சார்ட் வந்து நீங்கள் எம்சிஎக்ஸில் பார்த்தாலும் சரி, இதில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி, எந்த மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி, ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கான்செப்ட் இதுதான். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க, பேங்க் நிஃப்டி 49,800 கால் ஆப்ஷனில் இந்த விஷயம் நடந்திருந்தது. அதே இதுதான் கோல்டில் நடந்திருக்கு. க்ரூடு கூட வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரியாக்ட் ஆனாங்க. எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போமா. 5 மினிட்ஸில் க்ரூடு வந்து அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும், ஏன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டே இருந்த மார்க்கெட்டு 3 டிரைவ் பேட்டர்னு, மேலே ஒரு தடவை புஷ் பண்ணால், இன்னொரு தடவை புஷ் பண்ணால், இன்னொரு தடவை புஷ் பண்ணால், கடற்கன்னு கீழே வந்துட்டான். சரி, கீழே என்ன நடந்துருது, மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு ஒரு க்ரீன் கேண்டிலு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணக்கூடாதுங்க, அந்த இடத்துலையே இருக்கிறானா. அடுத்து க்ரீன் கேண்டில் வந்ததா, அடுத்து ஒரு கேண்டில் வந்து இந்த ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப அதே லெவலுக்கு வந்தானா, வந்துட்டு அப்படியே மேலே போகிறான். ஒரு சின்ன புல்பேக்கு மேலே போகிறான், ஒரு சின்ன புல்பேக்கு மேலே போகிறான். இது எப்போ இந்த லோவை கட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் மேலே போவாங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகுதா ஜாலியாகிடணும், ஒரு பெரிய ரைஸ் ஆகுதா ஜாலியாகிடணும். ஏன், அடுத்து உங்களுக்கு ட்ரேடு வந்து நிச்சயமான ட்ரேடு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டு. எது வரைக்கும் வெயிட் பண்ணோம், விட்டுறணும். ரிவர்சல் இப்படி வந்துட்டு இப்படி நல்லா மேலே போகிறான் பார்த்தீங்களா, ஒரே கேண்டில் இப்படி கீழே வந்து அடுத்த கேண்டில் இப்படி மேலே போனால், இது இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஒரே கேண்டில் வந்து கீழே வந்தது,
அடுத்த கேண்டில் ஓப்பனே இங்கே ஆகி இப்படி போயிடுச்சு. இது நான் சொல்லலை, இப்படி வந்து இப்படி போகணும். இல்லைன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டை இப்படி ஸ்ட்ரகிள் ஆகணும். எவ்வளோ நேரம் இருக்கிறான்? 10, 20, 30, 35 நிமிஷமாக இங்கேயே இருக்குது மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் கீழே போனான். கீழே போனாலும் வந்து இந்த பேட்டர்னையும் பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். இது இப்படி போய் மேலே வந்ததா, இன்னும் கொஞ்சம் கீழே போய் மேலே வந்ததா, இன்னும் கொஞ்சம் கீழே போகலை, இந்த லோக்கு போகலை. மேலே வந்தோன்னே ஒரு சின்ன புல் பேக் தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் மேலே போயிடும். மேலே இது வரைக்கும் போவான். ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் எடுத்தான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போய் திணறுவான். அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறது தான் கண்டினியூ பண்ணுவான். இது கிட்டத்தட்ட மலை ஏறின மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறான். லோவை மட்டும் கட் பண்ணிட்டான், வேலை முடிஞ்சுது. இது எங்கே ட்ரேட் எடுப்பீங்க? டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லை சார் இது வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் மாதிரி இருக்குது, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ரைட்டு. ஏன் காலையிலேருந்து வந்து நல்லா மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு இருந்தது, நல்லா ஒரு புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டான் மார்க்கெட்டை. கீழே வந்துட்டு மேலே போய் இன்னொரு தடவை கீழே வந்துட்டு மேலே போய் அந்த மாதிரி வந்து ஸ்விங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட எக்ஸிட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து இங்கே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் அவ்வளோதான். இங்கேயும் அதே தான், கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் அவ்வளோதான். அதனால தான் இந்த ட்ரேடெல்லாம் வந்து தைரியமாக எடுக்கலாம். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. சரி, இப்போ வந்துட்டு அவருடைய இஷ்டலிங்கமுடைய மெசேஜ் இது வந்து அவர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெண்டு பார்க்கணும். நீங்கள் எடுத்த உடனே ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மாதிரி மெசேஜ் வந்து எல்லா மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. நீங்கள் பாட்டு போஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா மெசேஜின்னு போயிட்டோம் அப்படின்னா மெசேஜ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இது வந்து இதில் இப்போ தான் பார்க்குறேன், இந்த ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்ட்டு ஏதோ ஒன்று யூடியூப்பில் வந்து இருக்குது. அதில் போயிட்டு ஏதோ பிளாக்டு வேர்ட்ஸ் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணி அவனே பிளாக் பண்ணி வச்சுருக்கான். நமக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் எதையுமே பிளாக் பண்ணல. பட் ஆனால் யூடியூப்பில் ஏதோ வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு படித்து பார்த்து இதை ரெடி பண்ணணும். அது இல்லாமல் பப்ளிஷ்டு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் நான் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ மெசேஜஸ் இருக்குதுங்க. இவ்வளோ மெசேஜஸும் நான் படித்து பார்த்து நான் வந்து பதில் வந்து இன்னும் சொல்லாமல் வந்து வச்சுருக்கிறேன். மாதக்கணக்கில் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பதில் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. நான் ஒருத்தனே இது எல்லாத்தையும் படித்து பார்த்து பதிலும் சொல்லணும். நான் என்னுடைய இதுக்கு நான் ட்ரேட் பண்ணணும். என்னுடைய பர்சனல் வேலையெல்லாம் நிறையா இருக்குது, அதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அதனால் டோன்ட் வரி அபவுட் ரிப்ளைஸ். ரிப்ளை வரலன்னு ஸ்பேம் பண்ணவும் பண்ணாதீங்க. எல்லா வீடியோலையும் வந்துட்டு ஒரே மெசேஜ் அனுப்புறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுறதே கஷ்டமாயிடும். ஸோ இன்னொருத்தர் கேட்டிருந்தார், ஆமாம் எல்ஐசி ஹவுசிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த எல்ஐசி ஹவுசிங்கில் வந்துட்டு என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து நான் இந்த இடத்துல வந்து எடுத்தேன் செல் ட்ரேடு. பட் ஆனால் அது வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு, ஒரு 1% லாஸில் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னொரு மெசேஜுங்க. இதையும் பார்த்துருவோம். ஸ்டாக் இது எல்ஐசி ஹவுசிங் அண்ட் ஃபினான்சிங். இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது டேலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் அப் ட்ரெண்டுங்க. இதை பார்த்தாலே தெரியும். ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணாமல் மேலே போயிட்டே இருக்குது. எங்கள் ஆளுங்க இதை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னு. அப் ட்ரெண்டில் போயிட்டு இந்த மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இது நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீங்கள் வெவ்வேறு சார்ட்டுகள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே போனால் கீழே வந்ததுன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே போய் கீழே அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே போய் கீழே எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து வந்து மேலே போயிருக்கு. மேலே எவ்வளோ தூரம்டா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் போகுது. அப்போ இது என்ன லெவலு, இது வந்துட்டு கிட்டத்தட்ட 550 அப்படிங்கிற ரேஞ்சு, மேலே 650 670, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-110 பாயிண்ட்டுக்குள்ளார மேலே கீழே. இந்த ஸ்விங் ட்ரேடுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் ஸ்விங் ட்ரேட். இங்கே வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக வந்து எடுக்கலாம். இதே கான்செப்ட் யூஸ் பண்ண முடியுமா, நிறைய டவுட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா நடக்கவே நடக்காது. நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு எவ்வளோ நான் சொல்கிறேன். அதை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய கற்றுக்குறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் இது வந்து வேலை செய்யுமா அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டே வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பயிற்சி வந்து பண்ணிங்கன்னா தான் முடியும், அது வரைக்கும் கஷ்டம். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு, மேலே கீழே
110 பாயிண்ட் வந்து மேலே இங்கேயும் வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓகே. ஒரு தடவை வந்து கீழே வந்ததா, இன்னொரு தடவை வந்துடும் கீழே வந்துருச்சா, இப்போது இன்னொரு தடவை இங்கே வந்துருக்குது. ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு, டேயில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருக்குது. கன்சால்டேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் பக்காவாக கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் மேலே வந்தான். என்றைக்கு, 4ஆம் தேதி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரும்போது நடந்த சம்பவம் அது. அப்போ அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இதுலேருந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்குது மார்க்கெட். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் ப்ரீவியஸ் லோவை வந்து அவன் வந்து கட்டே பண்ணிட மாட்டான். 4ஆம் தேதி அன்றைக்கி மேலேருந்து கீழே விழுந்தவன் 5ஆம் தேதியிலேருந்து ரெக்கவர், எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆச்சு, எல்லா ஸ்டாக்கு எல்லாமே இண்டெக்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆச்சு, எல்லாமே ரெக்கவர் ஆகி மேலே வருது. இது எத்தனாவது தடவை வந்து டச் பண்ணுது, 3 தடவைக்கு மேலே வந்து டச் பண்ணிச்சுனாலே தாங்காது, அப் ட்ரெண்டில் இருக்குது. இது ஏன் நம்ம இங்கே போய் செல் பண்ணுவோன்னு. மொதல் தடவை ஓகே, மொதல் தடவை வந்து பண்ணுறதுங்கிறது சரி ஓகே ரைட், இவ்வளோ தூரம் வந்துருக்குது மார்க்கெட்டு, திரும்ப வரும்போது ட்ரை பண்ணுறீங்க கீழே வருது. அடுத்த தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கீழே அங்கேயே வந்துருக்குது. அடுத்த தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வருது. அப் ட்ரெண்டில் இருக்கும்போது வந்து ஒரே இடத்துல இத்தனை தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்ததுன்னா இங்கே வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்னு நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டை என்ன பண்ணணும், என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்னு கீழே வாங்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து மேலே போகும். அது வந்து இப்போ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். அதுவும் காலங்காத்தால் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் செல் பண்ணி வச்சுருந்தீங்களா இல்லை காலையில் செல் பண்ணிங்களான்னு தெரிலங்க. அது நீங்கள் காலங்காத்தால் ஃபஸ்ட்டு கேண்டலே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டல்லையே அவசரப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆகும். கொஞ்சம் மார்க்கெட் டைரெக்ஷன் என்ன நடக்குது, என்ன ஒரு 1/4 மணி நேரமோ இல்லைனா சில பேர் வந்து 9:15 to 9:30 வந்து ட்ரேடிங்கே முடிஞ்சுதுப்பா, நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லித்தர்றாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது. அது பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல லாஜிக்கை வந்து புரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு வர இடம்லாம் என்ட்ரி அட் எக்ஸிட்னு எடுத்திங்கன்னா பிரச்சனை தான். அப்புறம் 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கேண்டில் இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சோன்னா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. டோன்ட் ட்ராக் யுவர் லாஸஸ் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஆட் யுவர் லாஸஸ். இங்கே எடுத்துருக்கிறீங்க என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படி தப்பாகவே எடுத்துட்டீங்க, இந்த இடத்துல எடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் எக்ஸிட் தான் பண்ணணும், இங்கே க்ளோஸ் பண்ணாலும் எக்ஸிட் தான் பண்ணணும், இங்கே க்ளோஸ் பண்ணாலும் எக்ஸிட் தான் பண்ணணும். அதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, கம்முன்னு விட்ருங்க. என்ன நடந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ணால் லோவே கட் பண்ணல பாருங்கள். லோவே கட் பண்ணாமல் மேலே 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 போயிட்டே இருந்தால் ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலில் இங்கே குரூப்பில் டூப் இருக்குது, அந்த லெவலுக்கே வர முடியாமல் திரும்பவும் வந்து போய் அங்கேயே நிப்பாட்டினேன். சரி இது வந்து மேலே தானே போகுது, நான் போய் வாங்கவா அப்படின்னா நோ, அப் ட்ரெண்டு தான். ஆனால் நீங்கள் எங்கே வாங்கணும், சப்போர்ட்டில் வாங்கணும். கீழே வருவான், உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பான். அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு அங்கே வாங்குகிறேன் இங்கே வாங்குறேன்னு வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாங்கி விற்றுக்கிட்டே இருந்தோன்னா அதை அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நிறைய லாஸ் தான் வரும். சரி ஓகே, எல்ஐசி ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்படி வந்து சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்களா. இன்றைக்கி வந்து நிஃப்டியில் என்ன நடந்தது, நிஃப்டி ஆப்ஷனை பார்ப்போம். 23,200 அதே 23,200 நேற்று வந்து நம்ம பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இந்த லெவலு மேலே போச்சு, மேலேருந்து கரெக்டாக வந்து இந்த லெவல்லையே வந்து மார்க்கெட் நேற்று முடிச்சிட்டானா திரும்பவும் இன்றைக்கி காலையில் இந்த லெவலுக்கு பக்கத்துலேருந்தே வந்து ஆரம்பித்து மேலே போயிருக்கிறான். கீழே வந்திருந்தானா என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்திருக்கும், கீழே வரல. வராமல் என்ன பண்ணான், மேலே போனான். மேலே எங்கே போனான், நேற்று வந்து முந்தா நேற்று ஐக்கு கரெக்டாக போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். இன்றைக்கி என்ன பண்ணான், காலையில் நேராக அந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே, அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு 2-3 புள்ளி வந்து மேலே போனான். போயிட்டு அங்கேருந்து வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். கீழே வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து சீக்வன்ஸை ஆரம்பித்து பண்ணி வந்திருக்கிறான் பாருங்கள், லோ பண்ணியிருக்கிறான். அடுத்து திரும்ப அதே இடம் மேலே போகும்போது மேலே போக முடியல, கீழே வந்தான். கீழே எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட்டை அங்கேயே முடிச்சிட்டான்.
புட் ஆப்ஷன் வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட்டு 4ஆம் தேதி அன்றைக்கி உளுந்தது, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9, 10 லீவு, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி எல்லா நாளுமே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அப்படியே மேலே 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 போயிட்டு க்ளோஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறான். இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து இதே மாதிரி போவான்னு சொல்ல முடியாதுங்க. எங்கேயாச்சும் வந்து ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த சீக்வன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சீக்வன்ஸ் படி தான் மேலே போயிட்டு அங்கேருந்து பொறுமையாக கீழே வந்துட்டான். அதையே அப்படியே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணான். மேலே போனால் அங்கேருந்து பொறுமையாக அப்படியே வந்து கீழே வந்துட்டான். இப்போ பேங்க் நிஃப்டியிலன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் அதே தாங்க நடந்துகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் வந்து கீழே வந்த ப்ரைஸு அங்கேருந்து 5ஆம் தேதியிலேருந்து ரெக்கவர் ஆரம்பிச்சிது. ரெக்கவர் ஆகிட்டு நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் விக்கு இந்த மாதிரி வந்து கீழே வரைக்கும் வந்தது. நான் பாடி உள்ளே தான் க்ளோஸ் வச்சுது. அடுத்த நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். இன்ச் பை இன்ச்சாக மேலே போகிறான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே போயிடுறான், அப்புறம் வந்து கீழே பொறுமையாக வந்துடுறான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே போயிடுறான், அப்புறம் பொறுமையாக வந்து கீழே வந்துடுறான். இந்த மாதிரியே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதான் இந்த மாதிரி ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் இப்படி மேலே போய்ட்டு கீழே வந்து திரும்ப அதே லெவலுக்கு போச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து பொறுமையாக ப்ரைஸ் வந்து உலகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கு மேலே போய் நல்லா க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸிட் பண்ணிடலாம் அந்த ட்ரேடை. ரொம்ப கம்மியான லாஸில் வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ தான் கோல்டு சார்ட்டில் காமிச்சேன். கோல்டுலேயும் வந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. இந்த லோ வரைக்கும் கூட வரலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்க்க தேவையில்லை. ஏன் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. இதுலேயும் வந்து பக்காவாக வந்துட்டு 50,000 கால் ஆப்ஷன். நேற்று பார்த்தா அதே கால் ஆப்ஷனு, நேற்று பார்த்தா அதே சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு வந்து நேற்று வந்து பேசிகிட்டு இருந்தோங்க. அதே சப்போர்ட் லெவலுக்கு வந்து தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரியாக்ட் ஆகி மேலே போச்சுங்க. நேற்று வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு இந்த மார்க்கெட் இங்கேயே வந்து முடிச்சிட்டான். ஒருவேளை இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பை பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். காலையில் அந்த லெவலுக்கு கரெக்டாக 45ங்கிற லெவல்லேருந்து 350 அப்படிங்கிற 330 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பொறுமையாக கீழே வந்துச்சுங்க. திரும்ப நீங்கள் பாருங்கள் அந்த சிக்னலை. இங்கேருந்து வந்து புல்லிஷாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுங்களா, அங்கேருந்து ஒரு பியரிஷ் கேண்டில் கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து புல்லிஷாக மேலே போனாங்களா. மேலே போனவன் என்ன பண்ணான், ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருக்கிறான். பட் ஆனால் ஃபெயில்டு ஹை. அங்கேருந்து வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நடக்குது. கீழே வரும்போதும் இதே தான், மேலே போகும்போதும் இதே தான். அந்த மாலை மாதிரி இப்படி வந்து வந்தான்னா சூப்பராக வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ட்ரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரிஸ்கில் உங்களுக்கு என்ட்ரியும் கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த இடம் அப்படின்னா இதே மாதிரி வந்து நிறைய இடத்த வந்து பாருங்கள். எங்கெல்லாம் புல் ட்ரெண்டு ஒரு புல்லிஷாக வந்து மார்க்கெட்டை ஒரு அரை மணி நேரம் வந்து மேலே போயிருக்குதோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிக்னல் கொடுத்துருக்குறான், எங்கெல்லாம் பியரிஷாக இருக்குதோ மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து 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 பழகினீங்கன்னா ஈஸியாக வந்து பழகிடலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்துட்டு புல்லிஷாக வந்து கடகடன்னு மேலே வந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் வந்து அவன் கீழே வரமாட்டான். பொறுமையாக வந்து மேலே தான் போயிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ அந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஹை வச்சான் பார்த்தீங்களா, அந்த ஹை வரைக்கும் கூட போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பட் ஆனால் ரொம்ப வேகமாக மேலே போனதுனால கொஞ்சம் வந்து இந்த லோவை மட்டும் கட் பண்ணான்னா அடுத்து வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பித்து கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான பேட்டர்னும் வந்து கண்ணுக்கு தெரியல இப்போதைக்கு. எதையும் வந்து ட்ரெண்ட் லைனு அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் வருவான் அப்படின்னு வந்து சொல்ல முடியல. ஸோ அந்த சீக்வன்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ கோல்டு நம்ம வந்து பார்த்தோங்க. க்ரூட் ஆயில் வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயிலையும் வந்துட்டு நல்ல மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிபிஆர் ரிசல்ட் வந்தது. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்தவுடனே என்ன பண்ணான், மேலே போயிட்டு இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. இப்போ என்ன பண்ணணும், அவன் இதை கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சானா அப்படியே சீக்வன்ஸில் கீழே திரும்பவும் வந்து வர ஆரம்பிச்சிருவான். இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்போ இங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே இந்த எட்ஜுக்கு வந்தானா கூட வாங்கலாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா கூட மேலே போனான்னா ஓகே தான். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சானா தான் வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதை தான் சொல்கிறேனே, கீழே வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு கீழே வந்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போக 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 உங்களுக்கே பழகிடும். ஒரு மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் அடுத்து வந்து மூவ் வந்து இந்த மூவ் தான் பண்ணுவான் அப்படின்னு நீங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நேற்று வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கோல்டில் வந்துட்டு நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோங்க. என்ன பேசணும், ஒரு ட்ரேடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பீக்கு இந்த மாதிரி வந்து நான் இப்போ பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம இந்த விஷயத்தை பார்த்தோம். கடகடன்னு புல்லிஷாக வந்து மேலே போச்சா, இது வந்து நேற்று நடந்தது கோல்டு மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லாம் நடந்துருந்ததுங்க. இன்றைக்கும் கோல்டில் நடந்திருக்கு. பட் ஆனால் இது நேற்றும் நடந்திருக்குது பாருங்கள். கடகடன்னு புல்லிஷாக வந்து மேலே போன மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்து நல்லா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், அங்கேயே போயிருக்கிறான் பாருங்கள். இந்த கேண்டில் அங்கேயே போயிட்டு அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனால் இவ்வளோ தூரம் வந்துட்டான். நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆகும்போது இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் வந்து செல் பண்ணக்கூடாது ஆஸ் எ பிகினராக. பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையில் செல் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல பாடி பே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் வந்தது. நான் அந்த நேற்று போட்ட லைவ் ட்ரேடிங்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து வந்து இந்த லெவல் இந்த சப்போர்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்டு 1100 பாயிண்ட் வரைக்கும் வருது. அந்த ஒரு 1100 பாயிண்ட் கிடச்சா என்னங்க வேணாம்னா சொல்லிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று வந்து பேசி வீடியோ போட்டிருந்தோம். நைட்டு வந்து இதுதான் நடந்தது. மேலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிடுச்சுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இப்போ தானே கோல்டு மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. நேராக மேலே புல்லிஷாக வந்து மேலே போனானா ப்ரைஸு, மேலே போய்ட்டு என்ன பண்ணான், கீழே வந்துட்டு இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து திரும்ப வந்து மேலே தான் போனான். போயிட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். நம்ம ஏற்கனவே இது ஒரு இடத்துல பார்த்தோம்னா மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே அப்புறம் கீழே வர முடியாமல் மேலே போயிடுவான். சரி, இது நேற்று வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பார்க்குறீங்களா? மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போனால், அப்புறம் கீழே வந்துட்டு மேலே போனால், அப்புறம் கீழே வந்து மேலே போனால், அப்புறம் கீழே வர முடியாமல் மேலே போனால், கீழே வர முடியாமல் மேலே போனால், அப்புறம் மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. திரும்ப 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 இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பாருங்கள். மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி போச்சு. நான் இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்து அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து கட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துருக்குது பாருங்கள். இன்றைக்கி இப்போது இங்கேயும் அதே ட்ரெண்ட் லைன், அதே ட்ரெண்ட் லைனை போட்டு கரெக்டாக பிரேக் ஆகும். பிரேக் ஆகி கரெக்டாக வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து நல்லா மேலே போகுமா, வால்யூம் இருக்குமா, மொமெண்டம் இருக்குமா, ஒன்றுமே இருக்காது. இது இப்படியே அரைச்சிக்கிட்டு சும்மா அப்படியே இப்படி கீழே வர்ற மாதிரி வருவான், மேலே போகிற ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், அவ்வளோதான். இனி வந்து நாளைக்கு தான். சரி, இந்த இடத்துல ஒரு கோடு கரெக்டாக வந்து போட்டு வச்சுருக்கீங்களே, அது என்ன கோடு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலையே வந்து ஏற்கனவே வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இருந்தது. பட் ஆனால் 1 ஹவர் கேண்டில் க்ளோஸே கொண்டு போய் இந்த இடத்துல வச்சதுனால அதுக்கு மேலே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் வந்து போட்டு வச்சுருந்தோம். அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளார உள்ளே வந்து ப்ரைஸு கீழே போயிடுச்சு. அப்போ கீழேருந்து நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸை வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். கீழேருந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து வந்த ப்ரைஸு மேலே போய் கீழே ஃபெயில்டு லோ, ஈக்குவல் லோ இல்லைங்க, ஃபெயில்டு லோ. அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரல, மேலே போயிட்டு கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரல, மேலே போயிட்டு இப்போ கீழே ப்ரீவியஸ் லோக்கு வரக்கூடாது. அப்போ இதாங்க லெவலு. அப்போ இந்த லெவலை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணனான் அப்படின்னா கீழே போயிடுவான். இது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து பொறுமையாக அப்படியே மேலே தான் போவான். டெய்லியில் நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், டெய்லியில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்காங்களா?
அப்போ இது வரைக்கும் போனான்னா இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது வந்து திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து நடக்குது. அதனால் ஒரு புல்லிஷாக நல்லா மார்க்கெட் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே கன்ஃபார்மாக வருமா. வரும்போது நம்ம பக்கத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேலே ஒட்டி இதுக்கு பக்கத்தில் வந்து செல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. சில்வர் பார்ப்போம். சில்வரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சில்வரில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஒரு அப் ட்ரெண்டு கீழே வந்த மார்க்கெட்டு மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய கேண்டில் போட்டு மேலே போயிட்டான். கோல்டில் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆச்சு, ஆனால் சில்வரில் சக்ஸஸ் ஆகலை. அது மேலே இன்னும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்துட்டான். சரி, ஓகே, இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பார்ப்போங்களா. 1 ஹவரில் வந்து என்ன 1 ஹவரில் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸே இங்கே தான் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணும்போது நம்ம தைரியமாக வந்து எடுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும்போது வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்லாம் வந்து வரத்தான் செய்யும். அதனால் நல்ல அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அனுபவம் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அனுபவம் வந்த உடனே உங்களுக்கு இந்த ட்ரேட்லாம் வந்து எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது இல்லாமல் இங்கே ரிஜெக்ஷனை பாருங்கள் எப்படி ஆயிருக்கிறான், திரும்ப ரிவர்சல் வரும்போது எப்படியா இருக்கான். பியரிஷ்னஸ் வந்து இங்கே கோல்டில் இருக்கிற மாதிரி வந்து இந்த பேட்டர்ன் தான் நம்ம பேசுகிறது. கரெக்டாக எஃப்இஜிக்குள்ளார ப்ரைஸ் உள்ளே போயிட்டு கீழே வந்து இப்படி போயிட்டு இப்படி அழகாக வந்து வந்துட்டான். பட் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அதனால தான் உங்களை வந்து ஒரு 500 தடவை வந்து பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லுவீங்க இது எடுக்கலாமா வேண்டாமான்னு. எப்போது நீங்கள் போதுமான பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா. போதுமான பயிற்சி பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து மொமெண்டமே இல்லாத இடத்துல வந்து ட்ரேட் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா வந்து அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு அந்த மாதிரி வந்து இருப்பீங்க. எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுத்துகிட்டு அதோடு வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போது பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தாச்சுங்க, கோல்டு எல்லாமே பார்த்தாச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக்கும் இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துருக்குது. ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது வந்து தைரியமாக நீங்கள் செல் பண்ணலாம். அதுவும் மலை ஏறி இவ்வளோ தூரம் வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக பாதி மலைனா இறங்குவான். அந்த பாதி மலை கீழே இறங்கிட்டு திரும்ப வந்து மேலே போய் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான். இது லோயர் லோ பண்ணாமல் மேலே போயிட்டு இருக்கிறான். அதைத்தான் நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். என்ன பண்ணியிருக்கான். லோயர் லோ பண்ணுறானா, ஹையர் ஐ பண்ணுறானா. ஹையர் ஐ வந்து உருப்படியாக வந்து பண்ணிட்டு போகிறானா, இல்லை ஹையர் ஐ வந்து பண்ணணுமேன்னு கடமையேன்னு பண்ணுறானா. இந்த மாதிரி ஒரே ஹையில் தான் இருக்குது மார்க்கெட்டை, ஆனால் கீழே வந்து லோவை கட் பண்ணாமல் வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணுவான், மலை ஏறி இவ்வளோ தூரம் வந்ததுனால ஏதாவது பிரேக் ஆகி கீழே போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எதனாச்சும் வந்து சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அதுக்கான பதிலை வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க.